ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அம்மம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கிருக்கவே இல்ல. இந்த மாதிரிப்பட்ட செடு மூஞ்சிங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க வலியும் வேதனையும் எங்க புரிய போகுது? மேடம் எப்பவுமே தரையில தான் செட்டில் ஆகுவா. என்ன இன்னைக்கு சீன் கம்மியா இருக்கு? பெட் மேல எல்லாம் உட்காந்துருக்கா. இப்ப என்ன பார்த்துதான் சீன் போடுறதுக்காண்டியே கீழே போவாளே. இவ போடிய சீனை பார்த்து வியந்து போறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எந்திரி டவல் எடுக்கணும்னு சொன்னா ஓவரா சீன் போட்டு கீழே போவா. பேசாம நம்மளே இழுத்து எடுத்துடலாம். ஏன் முட்டாள், ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் டவலை தானே பிடிச்சு இழுத்தேன். அந்த அரவேக்காடு ஜெசிகாவை கடுப்பேற்றதுக்காண்டி நீ பிரெக்னண்டா இருக்கதா அடிச்சு விட்டேன். அவளை கடுப்பேற்றதுக்கு தான் நான் அடிச்சு விட்டேன். நீ என்னடானா நிஜமாவே பிரெக்னண்டா இருக்க மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க? அம்மம்மா வீட்டுக்கு போறேன். மணி 10 தானே ஆச்சு. நீ நினைச்ச உடனே கல்லறை தோட்டத்துக்கு போனோம். நீ நினைச்ச உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போனோம். நீ பெட் மேல உட்கார்ந்து இருந்ததை பார்த்த உடனே நினைச்சேன் என்னை பார்த்ததான் இப்ப ஓவரா சீன் போடுவா அப்படின்னு. நான் இழுத்து எடுத்தது டவல. 2 நாள் செல்லும் போல சாப்பிடாம இருந்த. 2 நாள் சாப்பிடாததான் இப்படி இத்து பையா இருப்பேன். ரொம்ப முடியாதவள மாதிரியே நடிச்சிருவா. அவளை கடுப்பேற்றதுக்காண்டி அவள்கிட்ட அடிச்சு விட்டேன். நீ இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு என்னட்டே அந்த நடிப்பை காட்டிய. நான் அம்மம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போறாளாம். இப்ப நான் செஞ்சதான் தப்பு. நான் தான் தெரியாம உன்னை திட்டேன். என்ன மன்னிச்சிரு, சாரி புரின்னு கேட்டு உன்னை திங்க வைக்கணும் தானே. நீ அது ஒண்ணுமே சாப்பிடல. இன்னைக்கு காலையில சாப்பிட்ட ஒரு தோசை அதே வாமிட் பண்ணியாச்சு. நீ திமிரு பிடிச்சுக்கிட்டு இருப்ப. நான் இறங்கி வரணுமா? அண்ணி மக்கத்தியா பாட்டிமா, இனி அம்மம்மா வீட்டுல கொண்டு விட சொல்லுங்க. என்னதியா இதுக்கெல்லாம் போய் இப்படி அழலாமா? இப்படி இந்த குழந்தை தரையில இருந்தியானா என்னமோ கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். இப்படி பெரிய மெத்த கிடக்கலாம். அதுல இருந்திருக்கலாம்ல. இப்படியே தரையில படுத்திருப்பேன். அம்மாடி எழும்புமா, மேல போய் இரு. பாட்டிமா, அம்மம்மாட்ட கொண்டு விட சொல்லுங்க. இல்லன்னா நானாவது போறேன். இரு, இந்த நேரத்துல நீ இப்படி அங்க போனியானா அதையெல்லாம் பயந்துருவாவையெல்லாம். காலமா சாப்பிட்ட ஒரு தோசை, அது பிறகு ஒண்ணுமே சாப்பிடல. அந்த தோசையும் வாந்தி எடுத்ததோட சரி. அண்ணி இப்படி குழந்தை தரையில இருக்காதுங்க, மேல ஏறி இருங்க. பாட்டிமா, தயவு செஞ்சு என்ன அம்மம்மாட்ட கொண்டு விட சொல்லுங்க. சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்துகிட்டு அழிய மாதிரி இருக்கு. நீ முதல் இந்த மாத்திரை போட வலி எல்லாம் சரியா போவான். மேல உட்காருங்க. நீ இப்படி குழந்தை தரையிலே இருப்பியா? அதே என்னமோ கொஞ்சம் வலிய கூட்டம். தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாத்திரை முத தின்னு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன ஆச்சுன்னு? என்னத்த கொடுக்குதியா? மாத்திரை போட்டாலாவது கொஞ்சம் வலி குறையல. தலைவலினா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் பார்க்கணும். காலமையில இருந்து தலைவலின்னு தானே அழுதுகிட்டு இருக்கா. எந்த டாக்டர் பார்த்து மாத்திரை கொடுக்குதியா? பெயின் கில்லர் மாத்திரை அடிக்க வயசு அவளுக்கு. வயிறு வலின்னு காலையில இருந்தே அழுதுகிட்டே இருக்கா. இந்த மாத்திரை தின்னாலாவது ராத்திரி உறங்குவாயில, இல்லனா உறக்கமே வராது. ஆமா அண்ணே, எந்திரிச்சு இந்த டேப்லெட் போடுங்க. இப்படி குழந்தை தரையில இருந்தியால்னா என்னமோ வலிதான் கூடும். சாப்பிடவே இல்ல, மத்த மேல யாரும் இருந்துகிட்டே இந்த மாத்திரை தின்னு. நான் இங்கே இருக்கேன் பாட்டிமா. சரி, இதையாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல சரியா போவோம். ஒரு நிமிஷம். என்னப்பா? மாத்திரை குடிக்கிறதெல்லாம் சரிதான். எந்த டாக்டர் பாத்தியா? இது சும்மா தின்னா வலி எல்லாம் போவோம். அதான் சொல்ல எந்த டாக்டர் பாத்தியான்னு கேட்டேன். அவன் மதியம் உறங்கவாது செய்வாயில. அதுல வச்சுக்கிட்டு போங்க. அவன் இந்த மாத்திரை தின்னுட்டு அது பிறகு நான் போறேன். அப்படி இல்லனா அதுல இருக்கான். இன்னைக்கு காலமா தின்ன தோசை, நேத்துக்கு ஒண்ணும் தின்னவே இல்ல. சொல்லலாம், அதுல வச்சுக்கிட்டு போங்க. பாட்டிமா வாங்க, அவன் எடுத்து கொடுப்பான். மறக்காம எடுத்து தின்னீரே. ஏண்டி அறிவு கட்டவளை, முத இந்த சங்கூதியதை நடத்து. படிச்சிருக்க தானே, கொஞ்சமாவது அறிவு மண்ணா கட்டி இருக்கா இல்லையா? வீட்டுக்கு பெரியவிய ரூமுக்கு வராவன் பப்பரப்பேன் உன் பாட்டுக்கு கீழே படுத்திருக்க. ஆனா ஒண்ணுதியா, உன் நடிப்பு திறமையெல்லாம் எங்க எப்ப காட்டுறேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு கண்டியா. கொஞ்சமா அறிவும் இல்ல, மூளை இல்ல. நடிக்கிறதுக்கு மட்டும் விட்டா போதாம். அப்படியே இவன் ஆக்டிங் ஸ்கில்லால உலகத்தையே மாத்தி கிழிச்சிருவான். வயசானவிய ரூமுக்கு வராவன். நம்ம இங்க எப்படி நடந்துக்கிட்டியா, எப்படி பேசிக்கிட்டியான்னு பெரியவியலுக்கு ஒருக்கா சீன் போட்டு காட்டணுமா? அதுதான் மேல யாரையும் உட்காரு, மேல யாரையும் உட்காருன்னு சொல்லியாவேல. வயசானவிய முன்னாடியே உன் நடிப்பை காட்டணும். இப்படி சீனை போட்டுதான் எனக்கு கடுப்பேத்திய. அம்மாட்ட கொண்டு விடுங்க அர்ஜுன். சத்தியமா எனக்கு திட்டு வாங்கிறதுக்கெல்லாம் தெம்பல்ல. மயக்க வர மாதிரி இருந்துட்டா உங்க பெட் மேல உட்காந்தனே தவிர நானா வேணாம் இருக்கல. எனக்கு சீன் போடணும் எந்த அவசியமா இல்ல. அறிவு கட்டாது. அம்மாட்ட கொண்டு விடுங்க. இனி அம்மா பாத்துப்பாவ. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஓ, பெயினா இருக்கா? நீ இந்த சிச்சுவேஷன்ல பைக்ல எல்லாம் வந்துட மாட்டேன், நடந்து வந்துட மாட்டேன். நான் ஒண்ணு பண்ணேன், என் கார்ல ஒண்ணு தூக்கி போட்டு நிலனோட கல்லறையில கொண்டு போடியேன். அவன் மடியில போய் படுத்தேன்னு வச்சுக்கான். உன் வலி எல்லாம் காணாம போயிடும். அங்க எவனாவது உன்னை கட்டிக்கிட்டு போதுக்கு வந்தாலும் அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு உன்னை காப்பாத்துவான்.
மனுஷ ஜென்மமா இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வலிய உணர முடியும். நீங்க தான் மனுஷனே இல்லையே. நான் நடிப்பு அரக்கிக்கு அவார்ட் கொடுக்கணும்னா உனக்கு தாண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி டைம்ல நீ ஏன் குளிர்ந்த தரையில இருக்க? பேசாம ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிரு. என்னமா நல்லா இருக்க எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா. எந்திரி எந்திரின்னு சொல்லல. நான் இங்கே இருக்கேன். இப்படி எல்லாம் சீன் போடியதுனாலதான் எனக்கு டென்த் திட்டு வாங்கியது. அர்ஜுன், ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். இறக்கி விடுங்க அர்ஜுன். பியாய் படத்துல யாருக்காவது பியாய் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கான். கோயில் வாசல்ல கொண்டு விட்டதை என்ன விட்டுருங்கன்னு ஓட்டம் பிடிக்க பாப்பாவ. அந்த மாதிரி இருக்கு உன் நடிப்பு. அர்ஜுன், உடம்புக்கு முடியாதவியல பாக்கலனாலும் பிரச்சனை இல்ல. அப்பாவும் இந்த மாதிரி தான் காயப்படுத்துவியலா? எடி இவ்வளவு தெளிவா பேசியலாம். அந்த வயசானவியல என் தங்கச்சிய ரூமுக்கு வந்திருக்கான். நீ எனக்கிட்ட எப்போ பொடி சீந்தான். அவ வந்த உடனே மேல யாரும் இருக்கலாம்ல. அவியலுக்கு சொல்லணுமா? நான் என்னமே இவனை ஏத்துக்கல என் நிலனே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு சீன் அவியலுக்கிட்டே தேவையா? என் தங்கச்சி என்ன பத்தி என்னடி நினைப்பா? அண்ணா இவ்வளவு கொடுமைக்காரனா? இப்படி முடியாததுக்கு அப்புறமா தரையில தூங்க வைக்கிறான்னு நினைப்பா. அப்போ உங்களை அவையெல்லாம் தப்பா நினைச்சிருவான் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீ சீன் போட்டு நல்லவளா காட்டணும்னு நினைக்கிறேன். நீ சீன் போடியதுக்காண்டி என் தங்கச்சி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுல. உங்க வீட்டுல தானே இருக்கேன். ஒண்ணுல ஏதாவது விஷத்தை வாங்கி தந்து நீங்களே கொண்டுருங்க. இல்லனா என் அம்மா வீட்டுல கொண்டு விடுங்க. அப்படின்னு நடிச்சிருவான். அர்ஜுன், என் நிலன் போனதுல இருந்து நான் பெட் மேல தூங்கியதெல்லாம் இல்ல. நான் கீழே படுக்கேன். அப்படிங்க மவளை வாய மூடி. ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? எம்ம தாயே, நீ உன் நடிப்பு திறமையால மத்தவியல டார்ச்சர் பண்ணாட்ட சரிதான். கிரே, நான் இப்ப கீழே போயிட்டு மேல வருவேன். காலை எடுத்து கீழே வச்சேன்னு வச்சுக்கான். அடுத்த செகண்ட் நிலனோட கல்லறையில கொண்டு போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். அங்க எவன் நின்னாலும் சரி, எவன் உன்னை தூக்கிக்கிட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சொல்லிட்டேந்தியா, கீழே இறங்கினா அது பிறகு வேற மாதிரி என்ன பார்க்க வேண்டியதா இருக்கும். இங்க இருந்த கெட்ல தானே சாரா எடுத்துக்கிட்டு போனான். அவளை இனிமே தொந்தரவு பண்ண வேண்டாம். தூங்குறதுக்கு போனவா அவ தூங்கட்டும். கேஸ் தான் இருக்கும்லாம். இதியா சொல்லிக்கிட்டு போறேன். வரம் தரையில குளிர்ல இறங்கி படுத்தான்னு வச்சுக்கான். ஒன்னில் கார்ல தூக்கி போட்டு நிலனுக்கு கல்லறையில போட்டுட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா தரதரான்னு இழுத்து வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு நான் பாட்டுக்குள்ள வந்து படுத்துருவேன். கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. என் வலிய புரிஞ்சுக்க முடியலன்னா சரி, ஒரு ஆள் உடம்புக்கு முடியாம அழுதுகிட்டு இருக்கச்சுல என்னமோ கொஞ்சம் வலிய கூட்டத்துக்காண்டி எண்ணெய் ஊத்துற மாதிரி நல்லா கொழுந்து விட்டு எரிய மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒருத்தர நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவரு. அவைய கொடுத்த டேப்லெட்டே என்ன சாப்பிட விடல. இந்த வீடு வேற எனக்கு புதுசு. அம்மம்மா வீட்லயாவது என்னைய கொண்டு விட்டுருக்கலாம்ல. என் நிலன் இருந்திருந்தா அர்ஜுன்கிட்ட என்ன இப்படி எல்லாம் திட்டு வாங்க விட்டுருப்பானா? காரணமே தெரியாம வெறுக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு டாக்டரா? இந்நேரத்துக்கு கீழே இறங்கி எனக்கு இருந்து என்னமோ திட்டு வாங்குவான்னு நினைச்சேன். பரவாயில்ல தியா, இத முதவை கொஞ்சம் பெயின் கம்மியாகும். இப்ப ஹாட் வாட்டர் பேக் எடுத்துக்கிட்டு போனது அண்ணன் தானே? அர்ஜுன் அண்ணன் தான். அண்ணி ஒரு டாக்டர் தான். அன்னிக்காண்டி இதெல்லாம் செய்வானா? அதுவும் கிச்சன்ல போய் அவனே தண்ணி சூடு பண்ணி அவனே ரெடி பண்ணி கொடுக்கான். ஐயோ, திருப்பி வரான். எஸ்கேப். அண்ணே. என்ன சாரா, நீ என்னமோ தூங்கலையா? இல்லண்ணே, கிச்சன்ல லைட் கடந்தா அதான் யார் நிக்கான்னு பாக்கிறதுக்காண்டி வந்தேன். என்ன வேணும்னு சொல்ல நான் போட்டு தரேன். இல்ல சாரா, நான் பாத்துக்கிட்டேன். நீ போய் தூங்க. என்ன நான் தூங்கது இருக்கட்டும். நீ கேஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன். கெட்டில் உன் ரூம்ல தானே இருக்கு. ஆமாண்ணே, என் கெட்டில் நாசம் ஆயிட்டான். அதான் உன் ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். இரு, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல சாரா, நான் முடிச்சிட்டேன். வேணா நான் ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். அது உன் ரூம்ல இருக்கட்டும். நீ போனே, தண்ணி தானே நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். போ சாரா, அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியேன். இல்லண்ணே, உனக்கு எதனா தேவைன்னா ஒன்னும் தெரியாது கண்டியா கிச்சன்ல. ஆமா, கொஞ்ச நேரமா இஞ்சி தேடிக்கிட்டே இருக்கேன். இஞ்சி இருக்குண்ணே, நான் எடுத்து தரேன். சாரா, தேன் இருக்குதானே? ஆமாண்ணே இருக்கு. ரெண்டே எடுத்து வச்சுட்டு நீ போய் தூங்க. சரிண்ணே. தியா, எந்திரி. எழும்பு, மெதுவா எந்திரி. என்ன அர்ஜுன்? இத குடிச்சுக்கிட்டு அது பிறகு படுத்து உறங்க. இல்ல, எனக்கு இப்ப பரவாயில்ல. நான் கீழே கிடந்து உறங்கினால எனக்கு சரியா போயிடும். இல்ல குடுங்க, குடிக்கேன். உன்னையெல்லாம் திட்டியதுல தப்பே இல்லடி. என்னது இது மஞ்சள் கலர்ல இருக்கு? நம்மள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னத்தையாவது அரைச்சி போட்டு தந்திருப்பாரோ? அர்ஜுன், என்ன? அத நான் தானடி கேட்கணும், நீ தானே கூப்பிட்ட. என்ன என்ன இது என்னன்னு கேட்டேன். குடி, அது பிறகு சொல்லேன். இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேண்டாம்.
அப்பனா என்னன்னு சொன்னாதான் மேடம் குடிப்பியா? அப்படிதானே? இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமேதான். கொஞ்சம் முன்னதான் சொன்னா உங்க வீட்டுல தானே இருக்கேன், உங்க கையால விஷத்தை கலக்கி கொடுத்தாலாம் அப்படியே தின்னுகிட்டு போய் சேர்ந்துறியேன்னு சொன்னா, இப்ப என்னத்தையாவது விஷத்தை கலக்கி தந்திருப்பானோன்னு பயமா இருக்கு போல. சீச்சி அப்படியெல்லாம் இல்ல. அப்போ உங்க வீட்டுல தானே இருக்கேன், நீங்க என்னத்தையாவது விஷத்தை கலக்கி தந்தாலும் தின்னுட்டு போய் சேர்ந்துறியேன்னு சொன்னது பொய்யா? ம்ஹும். குறவு என்ன, விஷத்தையே கலக்கி தந்தாலும் குடிக்க வேண்டியதுதான். என்ன ஒண்ணும் இல்ல. புற பாத்துக்கிட்டே இருக்கா? குடி. இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமேதான். உங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. எனக்கா? ஆமா, எனக்கு என்ன பெயின்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது கலக்கி பறக்கி கொடுத்து எனக்கு பெயின் அதிகமாயிட்டுனா திருப்பியும் போட்டு திட்டுவியலாம். இல்ல இல்ல நான் குடிக்கேன். இந்த ஆள் என்னமோ வலிய கூட்டத்துக்கு தான் என்னமோ கலக்கி பறக்கி கொண்டு தந்திருக்குன்னு நினைக்கேன். என்ன? ஒண்ணும் இல்ல. யா? இல்ல காரமா இருக்கு. புறவு? இல்ல ஸ்வீட்டாவா இருக்கு. புறவு? சூடா இருக்கு. ஆத்தி கொண்டு தரட்டா? இல்ல 2-3 சிப் குடிச்சதுக்கு பிறகு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்போ ஓகேயா? இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். பெட்டரா இருக்கு. சரி இனிமே படுத்து தூங்க. எனக்கு தான் பரவாயில்லையே, நான் தரையில படுக்கேன். என்னது? எல்லாரும் நிலன் போனதுல இருந்து எனக்கு பெட் மேல படுத்தாலே நிஜமாவே முழுக்க மேல படுத்த மாதிரி தான் தோணும். திட்டதுக்கு நான் தம்பா தான் இருக்கேன், திட்டு வாங்குறதுக்கு நீ தம்பா இருக்குதியா? இருக்குதியா இல்லையா? ம்ஹும். அப்பனா இருக்க இடத்துல படுத்து உறங்க. அவளை கீழே இறங்குனேன் பை, ஒன்னில் தரத்தரான்னு இழுத்து வெளியே கொண்டு போடுவேன். அப்படி இல்லைன்னா அவன் கல்லறையில கொண்டு போடுவேன். அங்கதான் 300-400 பேய்ங்க எல்லாம் இருக்கலாம். ஒன்னா சேர்ந்து எல்லாரும் உன்னையே பாத்துக்கிடுவாவ. என்னில நான் பேன்னு சொல்லி வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. ஷப்பா. அர்ஜுன். என்ன? இல்ல தப்பா எடுத்துக்கிறாருங்க. நீங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு எப்படி எது சாப்பிட்டா பெயின் நிக்கணும்லாம் தெரியும்? யாரவே கடு, நான் ஒரு நீங்க ஒரு டாக்டர்னு தெரியும். டாக்டர் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா எல்லாம்? அதான் கொஞ்சம் சரியாயிட்டுலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே ஆளுவ பாக்கிய மாதிரி தான் நான் பொண்ணுங்க கூட எல்லாம் பேச மாட்டேன். மத்தபடி போன்ல எல்லாம் நிறைய கடலை போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்க கூட எல்லாம் பயங்கரமா சாட் பண்ணிருக்கேன். அப்படி பொண்ணுங்களை பத்தி நிறைய தெரியும். ஆமா அர்ஜுன், இப்ப காரமா ஸ்வீட்டா அது பிறகு சூடா ஒண்ணு குடுத்தியா எல்லாம்? அது என்னது? கண்டிப்பா தெரியணுமா? ஸ்லோ பாய்சன் எதுனா கொடுத்திருந்தியல்னா முன்னமே தெரிஞ்சுக்கலாம்ல. இல்ல நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஆகுமே அதுக்குதான். வேப்ப இலை ஜூஸ். டேஸ்டா இருந்தலாம். அட பாவி பயலே, ஒன்னேதான் நல்லா இருந்தலான்னு கேட்டேன். வேப்ப இலை ஜூஸா? ஆமா, கொஞ்ச நாளாவே தோணிக்கிட்டே இருந்து வேப்ப இலை எடுத்து அதுல ஜூஸ் பண்ணி யாருக்காவது கொடுத்தா என்ன ஆவான்னு கண்டுபிடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்து. இன்னைக்கு தெரிஞ்சிடும். அட பாவி பயலே, ஏதாவது கிறுக்குறனாவுதான். வேப்ப இலை ஜூஸ் தானே கொடுத்திருக்கேன், அது நல்லது தானே? நினைச்சேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம இந்த ஆள் பாட்டிக்கு என்னத்தையும் எடுத்து கொடுத்திருக்கு. ஒன்னேதான் கிறுக்குறனாவுதான். பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கா? நீங்க போய் சொல்லுதியா? உனக்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? வேப்ப இலை கசக்கம். இது காரமாவே இருந்து ஸ்வீட்டாவே இருந்து சூடாவே இருந்து கசக்கே இல்லையே. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப தேவையா? இல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எப்பயாவது யூஸ் ஆகும்ல அதான். வார்ம் வாட்டர், ஜிஞ்சர், அது பிறகு ஹனி. சுடு தண்ணி, இஞ்சி, தேனம். இதெல்லாம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? சரி நீ மேல படுத்து உறங்கு. அந்த கிளாஸ் எடு, நான் கீழே போய் கீழே போய் தூங்க போறீங்களா? மொவள எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. அப்பனா சரி, நீங்க கீழே போய் தூங்குங்க, நான் இங்கே தூங்கிக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையில இருந்து நான் கீழே போயிருவேன். ஏண்டி இவ்வளவு பெரிய பெட்டை உனக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் கீழே போய் தூக்கணுமா? ஒழுங்கு மரியாதையே ஒரு ஓரமா படு. நான் கிளாஸ கொண்டு வச்சுட்டு வந்துறேன். நான் எப்படி உங்க கூடால தூங்க முடியும்? நான் மேல தூங்கின்னு சொல்லவே இல்லையே. நான் கீழே படுத்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் பெயின் சரியாயிட்டேன், அதனால பேசுவோன்னு பேசாத. எனக்கு பெயினை குறைக்கிறதுக்கு மெடிசின் தரதுக்கு தெரியும், பெயினை கூட்டதுக்கு மெடிசின் தரதுக்கு தெரியும். ஒரு ஓரமா படுத்து தூங்கு, நான் கிளாஸ கொண்டு வச்சுட்டு வந்துறேன். ஆள பாரு. இந்த ஆள் கூடால நான் எப்படி தூங்க முடியும்? என்ன என்னமோ தூக்கம் வரலையா? நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்ல? நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. இந்த ரூம்குள்ள இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபிளா இல்லாத மாதிரி இருந்துட்டு. ஓ, இப்ப கம்ஃபர்டபிளா இருக்கா? இப்பதான் ஞாபகத்துல வருது. நீங்க நிலனோட அண்ணனையும் தாண்டி ஒரு டாக்டர்ல? பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. கண்ணை மூடிட்டு தூங்கு, நல்லா தூக்கம் வரும். நீங்க தூங்கலாம். நீ தூங்கு, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன்.
எவன்டா இது ஃப்ராடுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா? அதுவும் ராத்திரி 10:30 மணிக்கு ஃப்ராடுங்கிற நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டு இருக்கு. யாரா அந்த ஃப்ராடு? பேசாம போன்ல இந்த நம்பரை போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவான். அப்புறமா ட்ரூ காலர்ல யாருன்னு பாத்துக்கலாம். ஓகே, இவ டிக்ஷனரியில நம்ம மட்டும் தான் ஃப்ராடா இருப்போம்னு பார்த்தா என்னமா ஏகப்பட்ட ஃப்ராடுங்க இருப்பாவ போலயே. ஆனா இந்த ஃப்ராடு யாரா இருக்கும்? ராத்திரி 10:30 மணிக்கு மேல போன் பண்ணியது. கொஞ்ச நேரம் மெசேஜ் வந்துட்டே இருந்தது. அது பிறகு திருப்பியும் போன் வருது. யாரோ ஒரு ஆளையே ஃப்ராடுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. அப்ப இந்த பவளவாய் நம்ம நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கோம்? போன் பேசுங்க. யார் பேச வேண்டாம்னா? உனக்கு தான் போன் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஓ, என்ன டக்குன்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டா? என்ன என்ன? எல்லாம் என்னைய பாத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அதான் கேட்டேன். நான் நார்மலா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் ரூமுக்கு நீ புதுசா வந்திருக்க. உன்னை என் ரூம்குள்ள விட்டதே பெருசு. 1 மாசம் தானே. இந்த 1 மாசத்தினால இந்த கார்த்திக் மனசு மாற போறதும் இல்ல, இங்க எந்த மாற்றமும் நடக்க போறதும் இல்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுருக்கேன். என் மேல இருக்க நம்பிக்கையில நீ புதுசா வந்திருக்கிறதுனால நான் நார்மலா இருந்தாலும் உன்னை பார்க்க மாதிரியே உனக்கு தோணும். ஓ, யாரா இது? இவ போனை எடுத்தா சுவிச் ஆஃப் பண்ணியா? யாருக்கோ பயந்துகிட்டு தான் ராத்திரி நேரத்துல சுவிச் ஆஃப் பண்ணியா? இதுல தேவையில்லாம அந்த அரவிந்த் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா வேலை செய்யறதுக்கு மடிச்சு சுவிச் ஆஃப் பண்ணியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. என்ன போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க போன்ல எப்படி போன் வரான்? ஏன் போன்ல? உங்களுக்கு தான் போன். ஓ, ஹலோ. கார்த்திக் சார், நான் அரவிந்த் பேசுறேன். அரவிந்த் சொல்லுங்க. ஹலோ அரவிந்த் சொல்லுங்க. கார்த்திக் சார், இந்த பவி இருக்காவெல்லாம் டாஸ்க் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணவா இல்ல வேலையை செல்லும் போல முடிக்கவும் இல்ல. 2 நாளைக்கு முந்தி நீங்க கொடுத்த வேலையை என்னமோ முடிக்கல. நீங்க பக்கத்துல இருந்ததுக்கு பிறகு கூட முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கல என்னமோ. என்னமோ முடிக்கலையா? இல்ல சார், இனிமே கிளைண்ட் கிட்ட எல்லாம் நீங்க தானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இப்ப எத்தனை போன் பண்ணேன் தெரியுமா? எத்தனை மெசேஜ் பண்ணேன் தெரியுமா? போனை எடுக்கவே இல்ல. பத்தாததுக்கு என்னைய பிளாக் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிட்டா போன. அந்த ஃப்ராடு நீதானா? ஒரு நிமிஷம் அரவிந்த். ஓ, இது உங்க நம்பர்லா? இதுதான் சார் என் நம்பர். என்ன திடீர்னு போனை ஏதாவது மாத்திட்டியலா? இல்ல போன்லாம் அதே போன் தான். அதான் சார் வேலை பாக்கிறதுக்கு சொன்னாலே போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறியாவ. என்ன அவனுக்கிட்ட இருந்து போன் வந்ததுமே இவ எதுக்கு பயப்படியா இப்படி? சார் சொல்லுங்க அரவிந்த், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் பிளாக் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிட்டாவ. வேலை பார்க்க சொல்லியதெல்லாம் ஒரு தப்பா? அது இருக்கட்டும், பிளாக் பண்ணி தான் சுவிச் ஆஃப் பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் கொஞ்ச நாளாவே அவைய டிபி வைக்கிறது கிடையாது. சரி, எபோட்ல போய் பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுலதான் சார் கண்டுபிடிச்சேன் மேடம் என்ன பிளாக் பண்ணி தான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காவா அப்படின்னு. இவ பிளாக் பண்ணிருக்காளா இல்லையான்னு எபோட்ல போய் செக் பண்ணி அளவுக்கு இவ்ளோ டீப்பா இதுக்கு இவ்ளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவைய வேலை பாக்கியாவளா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க பக்கத்துல போய் இருக்குதியா எல்லாம் சரிதான். என்னமோ உங்களுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆவனா? இப்படி வேலை பார்க்காம இருந்தாவள்னா நான் என்ன பதில் உங்களுக்கு சொல்லியது? சரி அரவிந்த், இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா? அவிய ரூம்க்கு போய் அவியால வேலை பார்க்க சொல்லுங்க சார். வேலை பார்க்காவளா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிளாக் பண்ணி வச்சிருக்காவ, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காவ. போன் ஆன் பண்ணி அன்பிளாக் பண்ணி விட சொல்லுங்க. மவன என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இரு உனக்கு வைக்கிறேன் பேட்டு. இவன் கார்த்திகை நல்லா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். இவரும் அது புரியாம இப்ப போன் ஆன் பண்ண அன்பிளாக் பண்ணுன்னு சொல்லுவாரு. டாஸ்க் ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்காவளா இல்ல அதுல எதனா டவுட் இருந்தா ஒண்ணும் கேட்கறது கிடையாது. அவ இஷ்டத்துக்கு காலமா என்னத்தையாவது முடிச்சுக்கிட்டு வருவாவ. நான் தானே சார் உங்களுக்கு பதில் சொல்லி ஆவணும். வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கான்னு கேட்கறதுக்கு கூட பேச முடியல. வெயிட், இப்ப என்ன பவி கூட பேசணும் தானே? ஆமா சார், கொஞ்சம் அவ ரூம்ல போய் சொல்லுதியலாம். போன் ஆன் பண்ணிக்கிட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. தனித்தனி ரூம்ல இருக்கோம்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? அரவிந்த் என் பக்கத்துலதான் இருக்கா. போன் அவள்கிட்ட கொடுக்க நீங்க பேசிக்கிடுங்க. உங்க பக்கத்துலயே இருக்கா? ஆமா அரவிந்த் என் பக்கத்துலதான் இருக்கா. ஓ, சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதியலா? சரி சார், அவள்கிட்ட சொல்லிருங்க போன் ஆன் பண்ணி அன்பிளாக் பண்ணி விடுறதுக்கு சொல்லிருங்க. இல்ல கார்த்திக், பவி என் ரூம்ல என் கூடாலதான் இருக்கா. உங்க கூடாலா உங்க ரூம்லயா? பவி ரூம் தனியா தானே? இல்ல அரவிந்த், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். பவி கூடால இவன் இருக்கானா? 5 மாசமா தனியா தானே இருந்தாவ. திடீர்னு கார்த்திக்கும் பவியும் ஏன் ஒரே ரூம்ல இருக்காவ? ஓ சார், உங்க அம்மா எல்லாம் வந்திருக்காவளா? அதனால 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்குதியலோ? மவன, அவ கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். நீ என்னைய வச்சே பிளே பண்ணிக்கிட்டு இருக்குதியா? எப்ப போவாவ சார்? அரவிந்த் அவிய போறாவளோ என்னமோ தெரியாது. நானும் பவியும் இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம். சார், உங்களுக்கு தான் என்னமோ 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆக போகுதே. சோ வாட்? வேலை செய்ய மாட்டேங்க. வேலை செய்யறதுக்கு மடிச்சு போனை சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்களா? ஆமா சார். இனிமே போனை சுவிச் ஆஃப் பண்ணாலும் உடனே என் போனை கூப்பிடுங்க. உங்களுக்கு என்னத்துக்கு சார் சிரமம்? ஐயோ அரவிந்த், இதுல என்ன இருக்கு? என் போன்ல பேசினா என்ன, அவ போன்ல பேசினா என்ன? பேச போறது ஆபீஸ் வேலையை பத்தி தானே? ஆமா சார். அது பிறகு என்ன? நான் ஸ்பீக்கர்ல போடேன், நீங்க அவளுக்கிட்டே பேசுங்க.
ஒருவேளை நம்மள பத்தி மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி கார்த்திக் கிட்ட நம்மள பத்தி எதனா சொல்லிருப்பாளோ? ஆபீஸ்ல என்னைய பத்தி எவனுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எவனும் கண்டுக்கிட்ட போறதில்ல. ஒருவேளை கார்த்திக் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோ? அரவிந்த், போனா பவித்ரா கிட்ட கொடுக்கவா? இல்ல சார், எதுவா இருந்தாலும் நான் நாளைக்கு ஆபீஸ்ல வந்தே பாக்கேன். உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு, நீங்க தூங்குங்க சார். இப்ப கிளைண்ட் கிட்ட இருந்து எனக்கு பிரச்சனை வராதா? இல்ல சார், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த ராத்திரி நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமே. நான் ஆபீஸ்ல வந்தே பேசிக்கிட்டேன் சார். டைரக்டா பேசியதான் சரியா இருக்கும். வைக்கேன். சரி, ஓகே. கார்த்திக்கும் பவியும் ஒரே ரூம்ல இருக்காவலாம். இது எப்பல இருந்து? ஒருவேளை நம்மள பத்தி எல்லாம் அவனுக்கிட்ட சொல்லிருப்பாளோ? சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவ தங்கச்சி வச்சு எல்லாம் மிரட்டி வச்சிருக்கமே. சரி, நாளைக்கு ஆபீஸ் வந்ததுக்கு பிறகு தெரியும். அவ 2 பேருக்கு முகத்தை பார்த்தாலே தெரியும்ல. என்ன? ஒண்ணும் இல்ல. போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இல்ல, தொடர்ந்து மெசேஜ் போன்லாம் வந்துகிட்டே இருக்கோம்ல, அதான். சரி, இப்ப என்ன பண்ணிய? வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி அரவிந்த் சார் எதனா வேலை கொடுப்பாருன்னு தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நைட்டு ஃபுல்லா வேலை பார்க்கறதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி எதனா கொடுக்க போறாங்களா? ஒரு வாரத்துல நீங்க எல்லாரும் 42 மணி நேரம் வேலை பார்க்கறியானா, நான் 80 மணி நேரம் வேலை பார்க்கணும். இல்லனா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். அதனாலதான் வேலையே பெட்டர். முதல்ல லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு உறங்கிய வேலையை பாரு. 1 மாசம் சம்பளத்துக்கு பதிலா 2 மாசம் சம்பளம் சேர்த்தெல்லாம் தரமாட்டாவ. அப்புறம் வரக்கூடிய விளைவு எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன், சாரி, ஹஸ்பண்டா ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லல. ஆபீஸ் வேலை தானே, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு உறங்கு. இல்ல இல்ல, இந்த 1 மந்த்தும் நீங்க ஃபேஸ் பண்ணுவியா? அது பிறகு நான் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். வேலையே பெட்டர். சரி, என்னத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அரவிந்துக்கு பயந்தா? இல்ல இல்ல, அரவிந்த் சாருக்கு பயந்துனலாம் இல்ல. அவரே சும்மா போன் பண்ணி நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே முடிச்சிட்டியான்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. அதனால வேலையை ஓடாதலாம். அதனாலதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ராட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, அது பிறகு விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். போன் ஆன் பண்ணு. இல்ல கார்த்திக், போன் பண்ணி அந்த வேலையை முடிச்சிட்டியா இந்த வேலையை முடிச்சிட்டியான்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. போன் வருதா மெசேஜ் வருதா நான் பாத்துக்கிட்டேன். நீ போன் ஆன் பண்ணுன்னு சொல்லியேல. நாங்க 2 பேரும் டிவோர்ஸ்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் என்னமோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? அவனை பார்த்து இவா எதுக்கு பயப்படியா? போன் வந்ததும் மெசேஜ் வந்ததும் இப்படி போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி அளவுக்கு என்ன தலை போற காரியம் கண்டுபிடிக்கேன். 1 மந்த் என்ன கூடால தானே இருக்க போறேன். அரவிந்த், எங்க டிவோர்ஸ் விஷயத்த வச்சுக்கிட்டு நீ எதனா பிளாக்மெயில் பண்ணியதோ, எதனா வேற வேலையை பாத்துக்கிட்டு இருந்தியனா, அது பிறகு நீ சந்திக்கக்கூடிய விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்னைய வச்சு நீ ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கியா? நீ என்னதான் என்னைய கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினாலும் இந்த பவித்ரா கிட்ட நீ நினைக்கிற வேலை நடக்கவே நடக்காது. எக்ஸ்ட்ரா வேலை பாப்பனே தவிர நீ எழுத்த எழுப்புக்கு என்னைக்குமே நான் வரமாட்டேன்டா. 4 வாரத்துல பார்க்க வேண்டிய வேலையை 2 வாரத்துல முடிக்கானு நீ சொன்னாலும் நீ நினைக்கிறது எனக்கிட்ட எப்பவும் நடக்காது. நீ மட்டும் எங்க டிவோர்ஸ வச்சுக்கிட்டு அவளுக்கிட்ட ஏதாவது விளையாடுற மாதிரி எனக்கு தெரியணும். அது பிறகு உன்னைய துவச்சு காய போடுறேன்டா. எனக்கும் சாராக்கும் தான் அம்மா இல்ல. அப்பா இருந்தா அந்த ஆளை என்னால அப்பாவை பார்க்கவே முடியல. நம்மளே மாத்திட்டான் ஜெசிகாவும். சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா பாசம் இல்லாம ஒரு நிம்மதியே இல்லாம வளர்ந்த பொண்ணு. என்னைக்கு இந்த தங்கத்து கூட சேர்ந்தாலும் அன்னைக்கே பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு. எனக்கும் தியாக்கும் கல்யாணம் ஆயிட்டு. சரியோ தப்போ இதுதான் என் வாழ்க்கை. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? என்னமோ அடிக்கடி இங்கே வந்துகிட்டு இருந்தாள்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும்? தியா, சொல்லி புரிய வச்சாச்சு, திட்டியம் பார்த்தாச்சு. அந்த அம்மா கூட சேர்ந்து பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் கவினா ஃபைனல் இயர் படிக்கான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்படி சும்மா இங்க வந்துகிட்டு இருக்கச்சுலாம் அது கெட்டதா தானே போவோம். திமிருக்கு மறுப்பேர் நீதானே, தினம் தினம் முன்னால் இருந்தேனே, மறந்திட மட்டும் மறந்தேனே. தீயன புரிந்தும் மடிதானே, திரும்ப உனை தொட வந்தேனே, தெரிந்தே சுகமாய் அறிந்தேனே. கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அடி கொஞ்ச நேரம் கழித்தே உயிர் போகும். இந்த காதலிலே உடனே உயிர் போகும். காதல் என்றால் பெண்ணு சுத்தவாதைதானே. அஜுவா, இது யாரா புது பேரா இருக்கு? இது அந்த அம்மா கேட்டதுன்னா பிரவீன், வருண், நிலன், அர்ஜுன், அது பிறகு இந்த அஜுவையும் சேர்க்கும். புதுசா இருக்கு அஜு. நான் எப்ப அர்ஜுனுக்கு மேல போய் படுத்தேன்? ஒருவேளை அம்மான்னு தோணி இருக்குமோ? நல்ல வேலை, நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு. ஒருவேளை பாத்துருப்பாரோ? அர்ஜுன் அர்ஜுன் இல்ல, நல்லா உறங்கிக்கிட்டு தான் இருக்காரு. பாத்துருக்க மாட்டாரு. பாத்திருந்தாருன்னா அப்பே பெட்ல இருந்து கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாருலாம். அவர் மேல கை டச் பண்ணாலே கோவம் வந்து வெளியே துரத்து வரேன். இருந்தாலும் தியா, உனக்கு அறிவு இல்லையா? என்னல
நீங்க என்னமோ உறங்கலையா? நான் உறங்கியதெல்லாம் இருக்கட்டும். மேடம் எங்க போறியா? ரெஸ்ட் ரூம். ம். இல்ல, நான் வந்ததுக்கு பிறகு நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். நான் தரையிலே படுத்துக்கிட்டேன். என்னது? ஓ, என்ன பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கா? நீங்க முரடன் தான், ஆனா அந்த மாதிரி எல்லாம் முரடன் இல்ல. நான் தான் அம்மம்மான்னு நினைச்சிட்டேன். என்ன? இல்ல அர்ஜுன், நான் தரையிலே படுத்துக்கிட்டேன். 2 ஆப்ஷன். ஒன்னு தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போடுவேன், இன்னொன்னு நிலனுக்கு கல்லறையில கொண்டு போடுவேன். வந்து மேலேயே படுக்கேன். ம். இவ சீன் போடியதை நிறுத்தவே மாட்டான். இந்த சீன் அடக்குறேன்டி முத. மக்கத்தியா என்னமே எலும்பேலியோ? இல்ல ரோசி, என்னமே எலும்பேல அண்ணி. நேத்து ஃபுல்லா நல்லா கஷ்டப்பட்டாவேலாம். பிள்ளை போய் மாத்திரையை கொடுத்தானான்னு கூட தெரியலையே. பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல, அண்ணி தண்ணி எல்லாம் சூடு பண்ணி கொண்டு கொடுத்து தெரியுமா? உனக்கு ஒண்ணனா? ஆமா, அர்ஜுன் அண்ணன் தான். அவன் இப்படி அக்கறை எடுத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க வேணா பாருங்க, அண்ணியும் சென்னான மனசு மாதிரி அண்ணனை ஏத்துக்கிடுவாவ. உன கல்யாணத்துக்கு முந்தைய அவ மனசு மாறினாள்னா கொள்ளலாம், இல்லனா இந்த சேசிக்கா உள்ள பூந்து என்னத்தையாவது செஞ்சாலும் செஞ்சுவிடும். 2 நாள் ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல. ராத்திரியானா மேல பியானே பாத்துக்கிட்டு கண்ணை உருட்டிட்டு கிடக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு தான் நல்லா உறங்கியா. தூங்கட்டும். ஏ சாரா, வயசானவங்களுக்கு காதுக்குள்ள வந்து இப்படிதான் கூவுவியா? நீங்க நல்ல கல்லு துண்டு பாத்துட்டு தானே இருக்குவியா? நான் போய் சேர்ந்தாலும் நீங்க போய் சேர மாட்டியா? காது கிட்ட வந்து பேசியதுனால உங்களுக்கு ஜீவன் எல்லாம் போகாது. ஆகும். ஏமா சேசிகா, ஜெசிகா, எனக்கு வாயில சேதா வரும். சேசிகா தான் வரும். காலமே வேலை வெட்டிக்கலாம் போறது இல்லையா? அவ என்னைய பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கா. அவ வேலைக்கு போறத பத்தி எல்லாம் நீங்க பேசுறதுக்கு எந்த தேவையும் இல்ல. அதான் சரிதாண்டி அம்மா. ஏ சாரா, உன் அன்னிக்காரி எங்க? அன்னைக்கு உடம்பு சரியில்லை, தலைவலின்னு தூங்கியாவ. அவளுக்கு ஒரு நாள் தீனம் தீராது. வந்த நாளையில இருந்தே அவளுக்கு தீனம் தானே. ஏமா, உனக்கிட்ட அவ வந்து சொன்னாளா இந்த அடுப்பங்கிற பக்கமே நீ வாரதில்ல, ஆனா உன் மருமவா காலமே எழுப்பி சாராக்கு கூடல நின்னு எல்லா வேலையும் செய்யா. அது ஒரு 2 செஞ்சு வச்சதான் நம்ம எல்லாரும் தின்னியோம். என்னைக்கு உனக்கிட்ட தீனம் பிடிச்ச மாதிரி காட்டினா? ஒரு வயசு பிள்ளை ஜெசிகா கல்யாணம் ஆவேல என்னமோ, அவளே காலங்காத்தால சென்னை எழுப்பி வந்திருக்கீங்க. எவ்வளவு பொறுப்பு அவளுக்கே இருக்கு. எனது அடுத்த புருஷனை பார்க்க வரது பொறுப்பா? இப்பாடி ஏமா உள்ளது தானமா சொல்லேன். சத்தம் போட்டு வீட்டை ஒரு உழுக்கு உளிக்கிறியா போல எல்லாம் இருக்கு. அவளுக்கு உறக்க ஒரு கேடு. சரி, நீ இப்ப வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? ஏன் நான் வேலைக்கு போறதுனால உனக்கு எங்க வலிக்குது? நீ மூஞ்சி செல்லம் போல வச்சாலே பாக்கிறதுக்கு சகிக்காது. இப்படி உமனா மூஞ்சி கணக்கா வச்சா எவனாவது பாப்பானா? இங்கே என்னமா 10 மாசம் நீ செவரியாரி குதிச்சு வந்தாலும் சரி, ஆசிட்டல கேட்ட திறந்து வந்தாலும் சரி, 10 மாசத்துக்கு பிறகு இந்த பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது சொல்லிவிட்டோம். ஏன் எனக்கு பேரனுக்கு பிள்ளை பிறக்க போகுதுல்ல, நேத்தே என்ன பேரை அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தான். செலவியல கூட எல்லாம் சேர்ந்தா நம்ம பிள்ளை டாக்டருக்கு படிக்க போச்சுலாம், செவரியாரி குடிக்க வேண்டியதா இருக்கா, அதனால எல்லாரும் கூட சேர விடக்கூடாதுன்னு சொன்னான்ல. அவன் நேரடியா உனக்கிட்ட சொல்லல, நான் நேரடியா உனக்கிட்ட சொல்லேன். என் பேரனுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு இந்த ட்ரெஸ் பக்கம் கூட வந்துடாத. குழந்தை உன்னைய பார்த்து கிட்டு போயிட்டுதானா? சாரா, உங்க பாட்டியை ஒழுங்கா இருக்க சொல்லு. பாட்டி சும்மா இருங்க, நல்லதுக்கே காலம் இல்ல அம்மா. அர்ஜுன் பேரனுக்கு கல்யாணம் ஆயாச்சு. என்னமா 21 வயசான பையன் ஒருத்தன் இருக்கான் வீட்டுல. நீ இப்படி அடிக்கடி இங்க வந்துட்டு போகாத. உனக்கு நல்லதா ஒரு சம்மந்தம் அமையாண்டாமா? இந்த கிழவி உன் நல்லதுக்காண்டி தான் சொல்லேன், உன்னையும் பேத்தியா நினைச்சுதான் சொல்லேன். உங்க பேரனுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல இருக்குதுங்களா எல்லாரும்? அந்த குழந்தை இந்த பூமிக்கு எப்படி வருதுன்னு பாக்கேன். அபாஷன் நான் எதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். நாளையில இருந்து என் பியாலே ஆரம்பிக்கேன். குழந்தை எப்படி பறக்குதுன்னு நான் பாக்கேன். என்ன மச்சான், அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கொண்டாடிட்ட போல. டேய், இல்லடா வீட்டுல சொந்த கருவி எல்லாம் வந்திருக்காவ போல. பவி வேற ஓ ரூம்க்கே ஷிஃப்ட் ஆயிட்டா போல. இது வரைக்கும் ஓ ரூம்ல நீ ஒத்தையில படுத்துக்கிட்டு இருந்த, இப்போ ஒரு ஆளு கூட வந்திருக்கலாம், அதை வச்சு சொன்னேன். ரொம்ப இழிக்காத, கேவலமா இருக்கு. சரிடா, காலமே காலம் காத்தலாம் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கேன், வெளியே வான்னு கூப்பிட்டுருக்கேன். என்ன விஷயம் இல்லாம காலம் காத்தால வர மாட்டியே? இல்ல மச்சான், சும்மாதான். என்னடா இவ்வளவு அமைதியா வந்திருக்கா? நீ இப்படி அமைதியா நிக்க ஆளே இல்லையே. நான் உன்னைய கலாய்க்காமலே என்ன 10 தடவை கலாய்ப்பேன். நான் கலாய்ச்சதுக்கு பிறவே அமைதியா நிக்க. இல்லடா, நைட்டு ஃபுல்லா ஒழுங்கா தூங்கவே இல்ல. பவி மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா எங்க உறவை வச்சுக்கிட்டு அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதுல, ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் வீட்டுல இருந்தாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டு அவளுக்கிட்ட அட்வான்டேஜ் அடிக்க அவ்வளோன்னு தோணுது. யாரு? இல்ல, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு அவளை பிடிக்கலதான். இதனால 2 வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு வேற யாராவது அவளுக்கிட்ட தப்பா அப்படி ஏதாவதுன்னா என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அர்ஜுன். என்னையும் அவளையும் சுத்தி என்னமோ நடந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. யாரோ ஏதோ வேலையை பார்க்க மாதிரி எனக்கு தோணுது. என்னால அவளை ஒய்ஃபா ஏத்துக்கிடவும் முடியல. அதே நேரத்துல எங்க பிரச்சனையை காரணமா வச்சுக்கிட்டு வேற யாராவது உள்ள நுழைய பார்த்தாலும் நான் சும்மா விட போறது இல்ல. முடியலடா. 2 வீட்டுல உள்ளவங்களுக்கும் நாங்க ஒன்னா இருக்க ஆசைப்படியாவ. ஆனா எங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அவளுக்கு தான். என்னால ஏன்டா ஏத்துக்க முடியல? அழகாதான் இருக்கா. ஏய் மச்சான், உன் கல்யாணத்தை பத்தி நீ நிறைய எதிர்பார்ப்போட இருந்துட்ட. வரப்போற பொண்ணு அப்படி காதலிக்கணும், இப்படி காதலிக்கணும், என்னமா சொல்ல போனா லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணுங்கிற அளவுல நீ இருந்த.
திடுத்துப்புன்னு வீட்டுல பார்த்து பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாவ. அத உன்னால ஏத்துக்க முடியலையே தவிர யார பெருசா எல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எச்சி முத வாய் கழுவிடா. இல்லடா சொல்லேன், இப்ப என்னையே எடுத்துக்கையா. என் கல்யாண விஷயத்துல நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டது இல்ல. சோதியா எப்படி இருக்கியாலோ அப்படியே என்னால அவளை ஏத்துக்கிட முடியும். என்ன நீ ஏத்துக்கிட்டு மேல வெறுத்துக்கிட்டு இருக்க அப்படிதானே? வெறுப்பு எப்படி இருந்தாலும் அவ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியல. நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த பத்தியா, அதை தூக்கி போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு மனுஷனாயிரு. கார்த்திக், நான் சொல்லேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உங்க 2 பேரோட வேல்யூ உனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். அவளுக்கு புரியும், உனக்கு தான் புரியல. அவளுக்கு புரியனா? இல்ல சொல்லேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். 9 மணி ஆகுது, நல்லா நீண்டு நிமிந்து கிடந்து உறங்கிக்கிட்டு இருக்கான். வயசு பிள்ளை காலங்காத்தால எந்திரிச்சு வேலையை பார்க்கணும் இல்ல. இவ அப்பன் வீடு தானே, இவன் நினைச்ச மாதிரி எல்லாம் உறங்குறதுக்கு. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் தூக்கி போட்டுரு, கிடைச்சதை நேசிக்க பாரு. என்னடா சொல்ல வர? அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் ஏன்டா எதிர்பார்க்கறான்? அவ எப்படி இருக்காளோ அப்படியே நேசிக்க பாரு. டேய், அதெல்லாம் எனக்கு அவளுக்கு செட் ஆகாது. லவ் ட்ராக்கு எல்லாம் போவாத. என்னால ஏத்துக்கிட முடியல, அவ்வளவுதான். டிவோர்ஸ் தான். வேற யாரோ இதுக்குள்ள புகுந்து என்னமோ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது. அப்ப யாருன்னு கண்டுபிடி. இவளுக்கு உறக்கம் ஒரு கேடு. தப்போ சரியோ நீ அவ கழுத்துல தாலி கட்டிட்ட. சொல்ல போனா நீதான் அவளோட புருஷன். அவ பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீ 5 மாசம் கண்டுக்கிடாம இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது ஒன்னாலன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கூட இருக்க பொண்ணு நமக்கு கோபம் வெறுப்பெல்லாம் இருக்கும் சரி, ஆனா என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது. ஆபீஸ்ல போய் அவளை பத்தி பேசிய வேலை, எப்பனா டிவோர்ஸ் ஆவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவ கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல, அப்படி இப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிய வேலையை முதல் நடத்து. புரியுது மச்சான். சரிடா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பேன். ஈவினிங் உன்னை வந்து பாக்கேன். உனக்கிட்ட பேசினாதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அதான் காலமே எந்திரிச்சு வந்துட்டேன். ஏண்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். 9 மணி இப்படியே கிடந்து உறங்குவேன். அறிவு கட்டவளை, வீடு வழங்குமா இப்படி கிடந்து உறங்குனியா? என்னமா 10 நிமிஷத்துல இதெல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு வெளியே வந்து வேலையை ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கான். உன் அம்மையை தேடி நான் போக வேண்டியதா இருக்கான். பொம்பளை பிள்ளைன்னா 5 மணிக்கு மேல உறங்கப்படாது. 9 மணிக்கு மேல நல்லா நீண்டு நிமிந்து கிடந்து உறங்க. எந்திரிச்சு வேலையை பாரு. இவெல்லாம் ஒரு பொண்ணு. என்னது இது? ரூம் எல்லாம் தண்ணியா இருக்கு. தண்ணி யாரு கொண்டு இங்க ஊத்துனது? சாரா சாரா சாரா